வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். இன்றைய பதிவானது 2023 வருடத்திற்குரிய மார்கழி மாதத்தினுடைய பொதுவான ராசி பலன்கள். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் கன்னி மனையில் கேது பகவானும் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா துலாம் மனையில் இருக்காங்க. எது நாள் வரைக்கும் அப்படின்னா மார்கழி மாதம் 9ஆம் தேதி வரை, அதாவது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சியானது துலாத்திலிருந்து விருச்சிகத்திற்கு பெயர்ச்சியாகிறது. அதே போல இந்த செவ்வாய் பகவானானது மார்கழி 12ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 28ஆம் தேதி விருச்சிக மனையிலிருந்து தனுசு மனைக்கு பெயர்ச்சியாகிறது. தனுசு மனையில் சூரியனும் புதன் பகவான் இந்த மாதம் முழுக்க அங்கு பிரவேசிக்க போகிறார்கள். அதே சமயத்தில் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலத்துடனும் மீனமனையில் ராகு பகவானும். இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு மேசம் முதல் மீனம் வரையிலுள்ள அனைத்து ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் இடத்தின் அதிபதி யாரு? சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற ஒரு மாதம். அப்போ கடந்த 2.5 வருடங்களாக தொழில் சார்ந்த விஷயத்தில் பல அழுத்தங்களையும் பல பிரஷர்களையும், தொழிலில் ஒரு லாபம் இல்லாமல் ஏதோ போயிட்டு இருக்கு, மன அழுத்தத்துக்கு உள்ளான இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மார்கழி மாதம் முதல் அதிலிருந்து விடுதலை பெற்று ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஏன்னா 10க்குரியவன் 10ஆம் இடத்திலேயே வலிமை பெற்றிருக்கார். அப்போ இந்த சுக்கிரன் இந்த கடந்த 10 மாதத்துக்கு அப்புறம் இங்க இடத்துல வலிமை பெறுறார். அப்போ இந்த 10 மாதங்களாகவே ஒரு தொழிலில் செட்டில் ஆகல, ஒரு நல்ல வேலை கிடைக்கல, படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு இருக்கின்ற இந்த மகர ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கல்லவா, அந்த அனுபவத்தின் வாயிலாக ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் மூலமாக இந்த மாதம் திறமையுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அப்போ வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி 9ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது 7ஆம் பார்வையாக 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வேலையில் செட்டில் ஆகலை, வேலையில் ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கு, ஒரு டல்லாக இருந்து கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய, வேலையில் இதுவரைக்கும் நல்ல உழைச்ச, அதாவது கடந்த 2.5 வருடங்களாக நல்ல வேலை பண்ண, ஆனால் எந்த பிரயோஜனமே இல்லை, எனக்குரிய ஒரு வெகுமதி கொடுக்கல, எனக்குண்டான ஒரு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு இருக்கின்ற இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ சுக்கிரன் வலிமை பெற்று இருக்கிறது. அப்போ அந்த சுக்கிரன் வலிமை பெற்றாலே, அதாவது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் தான். ஏன்னா ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வலிமை பெற்று ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தொட்டது துளங்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், ஒரு தொழிலில் ஒரு அடுத்த நிலைக்கு, அடுத்த பரிணாமத்துக்கு செல்லணும், அதற்கான ஒரு அடையாளம் கிடைக்கல, அதுக்கான ஒரு தன்மை கிடைக்கல அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய தன்மை, ஒரு நல்ல வேலையாட்கள் கிடைக்கல அப்படின்னு இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் பிரகாசமாக இருக்கிறது. தொழிலில் மேன்மை, உத்தியோகத்தில் உயர்வு, நீங்கள் நினைத்த இடத்துக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இடமாற்றங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது.
அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா லாபாதிபதி, சுகத்தை தரக்கூடியவன், அதாவது உங்களுக்கு 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன். அதே சமயத்தில் லாபஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, ஒரு வீடு வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் கடந்த 2 வருடங்களாக ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுத்திட்டு இருந்தது. அதாவது உங்களுடைய சொந்த ஊரிலே உங்களை இருக்க முடியல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு, பிரச்சனைக்குள்ள நிலம் சார்ந்த விஷயங்கள் இல்லை தொந்தரவு, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவாக இருந்து கொண்ட சகோதர சகோதரிகளுக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடுகளுடன் இருந்து கொண்ட இந்த மகர ராசி என்பர்கள் அந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது. அப்போ 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் வலுப்பெற்றிருக்கின்ற இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான எந்த துறையில் இருந்தாலும் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய, அதாவது கடந்த காலத்தில் உங்களுக்கு கொடுத்த அனுபவ பாடங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் உங்களுக்கு நிச்சயமாக கிடையாது. அதே சமயத்தில் இப்போ இந்த ராகு பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தார் அல்லவா, அப்போ தாயின் தொந்தரவு இருந்தது, தாய் வர்க்க மூலமாக பிரச்சனை இருந்தது, அதெல்லாமே உங்களுக்கு விலகிவிட்டது. 3ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கார். முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தில், உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் 3ஆம் இடத்தில் ராகு இருந்து கொண்டு மன ரீதியான எத்தனை வகையான பிரச்சனைகள், ஒரு வகையான ஒரு டல்லாக இருந்த தன்மையெல்லாம் நீக்கி தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை. எத்தனையோ நண்பர்கள் இருந்தார்கள், நண்பர்கள் எல்லாம் பிரிந்தார்கள், அல்லது ஏதாவது ஒரு கசப்புணர்வு ஏற்பட்டது, இந்த மாதிரியான தன்மை இருந்தவர்கள் நண்பர்கள் ஒன்றிணைக்கக்கூடிய தன்மையும், புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறக்கூடிய தன்மையும், அந்த நண்பர்கள் அந்நிய மதம் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக இந்த மாதம் நல்ல பல அனுகூல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். இது வகையில் பார்த்தீங்கன்னா தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தது, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனை, குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஒன்றுக்கொன்று பிரச்சனையாக இருந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடந்தேறுமா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை, இன்னார் என்று அடையாளப்படுத்தக்கூடிய, இதுதான் வரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தக்கூடிய வரன்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. என குடும்பஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் வலிமை பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வுங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் 8க்குரியவன் அட்டமாதிபதி, வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா அந்த 8ஆம் அதிபதி, அதாவது சூரியன், அவர் போய் 12இல் மறைந்திருக்கார். அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்கள், அரசு தொந்தரவு இருந்தவர்கள், அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு இடமாற்றத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், அல்லது ஒரு ப்ரமோஷனுக்காக ஒரு கொஞ்ச நாளாகவே எனக்கு வரவேண்டிய ப்ரமோஷன் வராமல் இருக்குது அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். தகப்பன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்தவர்கள் எல்லாம் தகப்பன் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள், மேன்மைகள் தரக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் குரு பகவான் 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்து அந்த இடத்தை வலுப்பெறச் செய்கின்ற காரணத்தால சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய யோகம், அதாவது இதுவரைக்கும் தன்னுடைய ஸ்டேட்லேயே தான் நான் வேலை பார்க்கணும், அங்கேயே தான் நான் இருக்கணும் அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம், அல்லது ஒரு அரசு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் இப்போ தன்னுடைய ஸ்டேட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது ஒரு அரசாங்க எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்க, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தவங்க எல்லாம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தவர்கள் எல்லாம் நீங்கள் இந்த ஸ்டேட்டில் இருந்து வெளி ஸ்டேட்டுக்கு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்குகிறது. ராகு 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பிரயாணங்கள் ஏற்படும். பிரயாணங்கள் மூலமாக அனுகூல மேன்மைகள், நீங்கள் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இறங்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரியான
தொழில்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள், ஏற்கனவே இருந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள், இதுவரைக்கு தொழிலில் மந்தமாக இருந்தது, வாங்கின இதெல்லாமே சேமித்து இருக்குது, ஸ்டாக்காகவே இருக்குது, விற்பனை ஆகலை, இந்த மாதிரி இருந்தவர்களுக்கெல்லாம் அதாவது புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் எத்தனையும் சிறப்பாக இருக்கிறது. எத்தனையோ தெய்வத்தை வேண்டினேன், எத்தனையோ இடத்துக்கு சென்று வழிபாடு பிரார்த்தனைகள் மேற்கொண்டேன், அந்த பிரார்த்தனைகள் பலிக்கவில்லை, அதாவது குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்த குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு கொண்டிருந்திருக்கின்ற அத்தனை மகர ராசி என்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சந்தோஷ நிகழ்வு, அதாவது ஒரு அதாவது செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக உறுதியாக உண்டு அப்படிங்கிறது சொல்லலாம். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தவர்கள் ஒன்றிணைக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலர் பிரிந்தவர்கள் ஒன்றிணைக்கக்கூடிய தன்மை, அல்லது டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு இரண்டாம் திருமணம் மறுமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று, அதாவது ஒவ்வொரு அமாவாசை என்று குலதெய்வத்துக்கு சென்று வழிபடுவதும், அதே சமயத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயர் பகவானை கெட்டியாக பிடித்து கொண்டால் மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு.